வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் மாலை 4 மணி முதல் ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்து வருகின்றன. அதன்படி இன்று அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்கான தரிசனங்கள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினத்திற்கு மொத்தமாக 20,500 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இன்றைய தினத்திற்கான காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கு அலிப்புற நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினம்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் ஒரு நாள் முன்னதாகவே பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 2000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான காலை 9 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று மிதமாகவே காணப்பட்டது. இதனால் பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நள்ளிரவு 12 மணி நேர நிலவரப்படி இந்த தினத்திற்கான இரவு 7 மணி மற்றும் இரவு 8 மணி புக்கிங் சார்டர்கள் சென்று கொண்டது. மொத்தமாக 3500 தரிசனங்கள் தற்போது மீதமுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரிமட்ட நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கான திவ்தர்ஷன் டோக்கன் நிலவரம் இந்த தினத்திற்கான காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலான புக்கிங் சார்டர்கள் சென்று கொண்டது. மொத்தமாக 1338 தரிசனங்கள் மீதமுள்ளது. அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான ஸ்ரீவாரிமட்ட நடைபாதை வழியாக செல்லப்படும் பக்தர்களுக்கான திவ்தர்ஷன் டோக்கன்கள் வழங்கப்படுவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இடத்தில் தற்போது கூட்டம் குறைவாகவே காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆன சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த விடுவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களிடம் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.